சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில சொல்றதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இங்கிலீஷ்ன்றதுனால ஒரு 10 நிமிஷம் வீடியோ மேபி போறதுக்கு சான்சஸ் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட்டு 14 மார்க் பாருங்க. பார்ட் 1 ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதில ஃபர்ஸ்ட்டு கிட்டத்தட்ட 14 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, 1 மார்க் தான். ஓகேங்களா? ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் நீங்க எழுதுறீங்கப்பா. ஸோ அதனால ஃபியர் இல்லாம எழுதணும் அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க செல்ல குட்டீஸ். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த 14 1 மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து மேபி அடங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சினோனிம்ல இருந்து ஆன்டோனிம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய சஃபிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. அதுக்கப்புறம் 9th கொஸ்டின் வந்து பாருங்க. அப்சர்வேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஐஐடினா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் வேர்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது 11th 1 மார்க்கு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, வெர்ப் வந்து கேட்டிருக்கிறாங்க. இப்படி எல்லாமே வந்து கேட்டதா ஃபர்ஸ்ட்டு 14 1 மார்க் வந்து அமையறதுக்கு மேபி சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது பார்ட் 2ல செக்ஷன் 1ல 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் இன் எ சென்டென்ஸ் ஆர் 2 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அதுல 15வது வந்து பாருங்க. வாட் woke up the mother அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. 16th வாட் வாஸ் த டெய்லி ரொட்டீன் ஆஃப் சன்யல் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 17th கொஸ்டின் 18th கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். இந்த 4ல எதனா 3 எழுதுனீங்க அப்படின்னாலே வந்து போதும். அடுத்ததும் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். எத்தனை குடுத்துருக்காங்கன்னா 4 குடுத்துட்டு 3 எழுதுற மாரி சொல்லியிருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா, எனி 3 த கொஸ்டின்ஸ். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, பொயட்டிக் லைன்ஸ்லயே வந்து இருக்கிற மாரி. 2 லைன்ஸ் வந்து குடுத்துருவாங்க. அதுல 2 கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருவாங்க. அதோடைய ஆன்சர்ஸ் வந்து எழுதுற மாரி வந்து இருக்கும். செக்ஷன் 3ல ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. அதுல 5 கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதுவும் 2 மார்க் தான். ஓகேங்களா? இதுல வந்து என்னென்ன குடுத்துருக்காங்கன்னா, நம்முடைய 23 ஆக்டிவ் வாய்ஸ், 24 இன்டைரக்ட் ஸ்பீச், 25 punctuate the following the sentence, 26 simple sentence, 27 மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா செக்ஷன் 4 வந்து கேட்டிருக்காங்கப்பா. ஓகேங்களா? செக்ஷன் 4ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரோட் மேப் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து செக்ஷன் 3ல அதாவது பார்ட் 3ல செக்ஷன் 1ல கிட்டத்தட்ட அடுத்தது வந்து கேட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங் இன் எ பேராகிராஃப். 5 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. 4 குடுத்துருக்காங்க. அந்த 4ல எதனா 2 எழுதினாலே வந்து போதுமானது. அடுத்தது செக்ஷன் 2லயும் அதே சேம் தான். 33, 34, 35, 36 அப்படின்னு சொல்லிட்டு 4 வந்து குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4ல எதனா 2 டீட்டெயில் எழுதுற மாரி வந்து குடுத்துருக்காங்க. செக்ஷன் 3 பாருங்க. ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. 37, 38ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் தட் பிலோ. ஒரு பேரா, அதுக்கு கீழே 5 கொஸ்டின்ஸ். அடுத்தது செக்ஷன் 4ல அதே சேம் டீட்டெயில். 39 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. 40 வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லைப்ரரிக்கு வந்து போகிற மாதிரி அந்த மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதுற மாதிரி எழுத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 42 இந்த பிக்சரை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அது ஒரு பேராகிராஃபாக எழுத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 43 மேக் எ நோட்ஸ், ரைட் சம்மரி ஆஃப் த ஃபாலோவிங் பேஜஸ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மேக் நோட்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி எழுதுனீங்க அப்படின்னாலே வந்து போதும். 44ல எரர் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்பாட் த எரர்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் இருக்கிறது தான். அது எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்பில் நான் கொடுத்துருக்குறேன். அடுத்தது 45 பாருங்கள். மெமரி போயம் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக லாஸ்ட்டு 8 மார்க் கொஸ்டின்ஸு 46ல் 2 கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? 8 மார்க்கு. அதில் வந்து பேராகிராஃப் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது டெவலப்பிங் இன்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. 2 கேட்டிருக்காங்க. அதில் எதனா 1 எழுதணும்.
அடுத்தது 47லேயும் அதே தான். ஒரு பெரிய பேரா அதுக்கு கீழே 5 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது இல்லை அப்படின்னா அதுக்கு கீழேயும் 2வது வந்து கொடுத்துருக்குறாங்க சில குட்டீஸ். ஸோ ஆக மொத்தத்தில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் அப்படின்றது 8 மார்க் 2 எழுதணும். 5 மார்க்கை பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டலாக இந்த 100 மார்க்கில் 35 மார்க் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம் அப்படின்னே வந்து சொல்லலாம் சில குட்டீஸ். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்துடுங்க. நன்றி, வணக்கம்.